தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோ குட் டீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30 நிமிஷம் ஓடக்கூடியதா இருக்கு. இது ஒரு மீடியம் சைஸ் வெப்சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு விற்பனைக்கு வரக்கூடிய வீடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படிங்கிற தீம்ல தான் இந்த கதையே நகரும். இந்த வீட்டுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா மார்கன் ஃபேமிலியுடையது. அந்த மார்கன் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை விற்க முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது 3 ஃபேமிலி இந்த வீடை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கப்புள், 2 வந்து பாத்தீங்கன்னா லெஸ்பியன் கப்புள், 3 வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி கப்புள். இந்த 3 ஃபேமிலியுமே வெவ்வேறு காரணங்களுக்காக அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அந்த மர்மத்தை யாருக்கும் தெரியாம அந்த வீட்டை விற்க முயற்சி பண்றாரு அந்த வீட்டுடைய ஓனர். அதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் வெளியே தெரிஞ்சா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த வீடு யாருக்கு சொந்தமாச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர வெப்சீரிஸ் தான் நோ குட் டீட்ஸ். இந்த வெப்சீரிஸ்ல நான் லைக் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வெப்சீரிஸுடைய ஆரம்பத்திலேயே இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா முதல் 2 எபிசோடுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு வந்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஒரு த்ரில்லிங் எலமெண்ட்ஸோட ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க. அது பாக்குற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல டுவர்ட்ஸ் தி எண்ட் கடைசி எபிசோட்ல தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டிங் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா மெஜாரிட்டியா பார்க்கும்போது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அப்புறம் ரொமான்ஸ் இப்படிதான் வந்து காட்டியிருந்தாங்க. அது பெரிய அளவுல எமோஷனலாவோ இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்லை. அதனால இது ஒரு ஆவரேஜான எபிசோட தான் வெப்சீரிஸ் தான் எனக்கு தோணுச்சு. இந்த வெப்சீரிஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.